திரு ராமச்சந்திரன், எப்படி புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது? திரு விஜய் அவர்களுடைய கனவு இது மெய்ப்பட போகுமா, இல்லை அதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறதா? ஏன்னா என்னுடைய தலைமையில் தான், நம்ம தலைமையில் தான் ஆட்சி அப்படின்னு சொல்கிறார். இல்லை சார், திரு விஜய் அவர்கள் அவர் பகல் கனவு கண்டாரா என்ற கேள்வி இங்கே இருக்குது. ஏன்னா நீங்கள் போட்டிருக்கிறதுலே அது இரவுல கண்டாரா பகலில் கண்டாரா அந்த கனவு அப்படின்ற கேள்வி இருக்குது. பகல் கனவு எப்பயுமே பலிக்கிறது இல்லைன்னு இங்கே தமிழ்நாட்டில் பெரும்பாலும் சொல்லப்படுது. இங்கே என்னன்னா, திரு நிர்மல்குமார் அவர்கள் தெள்ள தெளிவாக அவருடைய எல்லா தொலைக்காட்சியில் பேசுகிற விஷயங்கள் எல்லாம், நாங்கள் இதுவரை எந்த கட்சியினருடன் பேச்சுவார்த்தை நாங்கள் பேசவில்லைன்னு திரு நிர்மல்குமார், அவர் ஐடிவிங்கில் இருக்கார், இணை பொதுச்சாளராக பொறுப்பில் இருக்காரு, அவர் தெளிவாக சொல்கிறார். சரி. ஆனால் இந்த கூட்டத்தில் நாங்கள் பேசினாங்க போனான்னு திரு ஆதவ் அர்ஜுனா திட்டமிட்டு விஜயை கூட இருந்தே குடிப்பறிக்கிறாரா அப்படின்ற கேள்வியும் இங்கே இருக்கு. ஏன் அப்படின்னா, இது பேசினாங்கன்னா அவர் வெளிப்படையாக பேசியிருக்கணும். அன்னைக்கு பேசின கூட்டத்தில் அவர் நாஞ்சல் சம்பத் இருக்கிற அதே கூட்டத்தில் அவர் பேசுகிறாரு, எங்களோடு பேசினாங்க, ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு யாரும் கேட்கல, விஜய் தான் சொல்கிறார் ஆட்சியில் பங்கு தரோம் அதிகாரத்தில் பங்கு தரோம் அப்படின்னு அவர் தான் சொன்னார். அதை காங்கிரஸ்காரர்களும் திரு வேலுச்சாமி போன்றவர்களும் எங்களுக்கு அதிகாரத்தில் பங்கு கொடுங்க அப்படின்னு விஜயோடு பேசுறதா காட்டிக்கொண்டு திமுகவிடம் அதிகமாக சீட்டு பெற்றுக்கொண்டார்கள். அதற்கு திரு விஜய் காரணமாக இருந்துட்டார் இந்த பேச்சுவார்த்தையில். ஆனால் இவர் அதிமுகன்றது தாங்க இங்கே சமத்துவமான கட்சி. நீங்கள் சிறுபான்மை மக்களுக்கு திரு விஜய் தான் பாதுகாவலராக இல்லை. அப்படி அது மாதிரின்னா இஸ்லாமிய பேர்லேயே வச்சிருக்கிற வச்சுக்கிற கட்சி எல்லாம் திமுகலையும் கூட்டணி தான் வச்சிருக்காங்க. இது ஒரு மதவாத கட்சின்னு பிஜேபி சொல்றதே தப்பு. மதவாத கட்சினா எப்படி சார் மத்தியில் ஆட்சி அமைக்க முடியும்? ஒட்டுமொத்த பல மதங்களையும் பல சாதிகளையும் கொண்ட ஒரு இந்திய நாட்டில் எப்படி ஒரு மதவாதத்தை மட்டும் பேசுகிற கட்சி ஆட்சி அமைக்க முடியும்? அப்படி அமைக்க முடியாது தானே. அப்படி அமைக்கிற மாதிரி இருந்தால் அது எப்படி மதவாத கட்சியை நம்ம பொருள் கொள்ள முடியும்? இவங்க திட்டமிட்டு திரு கருணாநிதி அவர்களால் அன்றைக்கு பிஜேபியை வளர்த்து விட்டதனுடைய பெருமையே திரு கருணாநிதிக்கு தான் சார். இன்னைக்கு அவங்க கூட தான் நீங்கள் கூட்டணி இருக்கிறீங்க. நாங்கள் எப்பயுமே பிஜேபியை மதவாத கட்சியாக பார்க்கல. நாங்கள் பார்க்கலையே. நீங்க தான் பிஜேபியை மதவாத கட்சின்னு சொல்றேன். திமுக தான் சொல்லுது. திமுக கூட்டணியில் இருக்கிற திருமாவளவன் போன்றவர்கள் சொல்றாங்க மதவாத கட்சி நாங்கள் இல்லைன்னு. அதே மதவாத கட்சியில தான் திருமாவளவன் போன்றவர்கள் எல்லாம் திமுக கூட்டணியில் இருக்கும்போது அதே பிஜேபி இருந்துச்சு. அந்த கூட்டணியில் இருக்கும்போது தான் திரு எச் ராஜா எல்லாம் எம்எல்ஏ ஆனாங்க இல்லைங்களா? அவர்கள் திமுகவோட கூட்டணி வைத்தார்கள், பாஜகவோட கூட்டணி வைத்தார்கள். திமுக ஒரு மீடியேட்டர் ரோல் பண்ணுது. 10 கோடி கட்டணும்னா அந்த 10 கோடியில பிஜேபி கோடி இருந்துச்சா இல்லையா சார்? இருந்தது. அப்புறம் என்ன வேறுபாடு இருக்கு? அவங்களோட தான் கூட்டணி. சார், திருமாவர்களே இதுக்கு விளக்கம் கொடுத்திருக்காங்க தான் சொல்லுவாங்க. என்ன சொல்றாரு? திருமாவர்களுக்கு எனக்கு இந்த டவுட் அவர் பேசும்போது எனக்கு இந்த டவுட் வந்தது. நான் அண்ணன் கருணாநிதி அவர்களிடம் சென்று கேட்டேன். அவர் என்ன சொன்னார்னா, நீங்க என் கூட தான் கூட்டணி, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் சொன்னாரா? திரு கருணாநிதி சொல்லுங்க. அதான் சார், திரு கருணாநிதி அவர்கள் திட்டமிட்டு இது மாதிரி எல்லாம் பேசுவாங்க. விபி சிங் ஆட்சி பிரதமரா இருக்கும்போது பாஜக ஒரு சைடு சப்போர்ட், இந்த சைடு இடதுசாரிகள். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இதே தான் நாங்கள் பிஜேபியோட சேர்ந்து ஆதரிக்கலைங்க, நாங்கள் தனியாக விபி சிங்கை ஆதரிக்கிறோங்க, எங்களுக்கும் பிஜேபி. ஆனால் இது என்ன நியாயம்? இது ஒரு ஆளை பிரதமர் ஆகிறதுக்கு 2 பேர் முட்டு கொடுக்குறீங்க, இடதுசாரிகள் அண்டு பிஜேபி. அப்புறம் எங்களுக்கு உறவு இல்லை, அவங்களோட தான், நாங்கள் விபி சிங்கோட தான் உறவுன்னு கதை சொன்ன மாதிரி இப்போ இந்த கதை இருக்கு. அந்த கூட்டணி பட்டியலில் கற்ற கொடிகளில் பிஜேபி கொடி இருந்துச்சு. அப்பனா இவர்களுடைய கருத்தியல் என்பது பிஜேபி மதவாத கட்சி அப்படின்னு சொன்னா, திரு கருணாநிதி அவர்கள் ஆர்எஸ்எஸ் மாதிரி ஒரு பொதுவான சித்தாந்தத்தை கொண்ட கட்சி அமைப்பை நான் பார்க்கலன்னு திரு கருணாநிதி பேசியிருக்காரு. அப்போ ஆர்எஸ்எஸ்ஐ புகழ்ந்து பேசிய திமுக திரு வாஜ்பாய்க்கு பக்கபலமா திரு முரசொலி மாறனும் திரு கருணாநிதி அவர்களும் பக்கத்துல உட்கார்ந்து அப்படியே அணைச்சு கொண்டு பேசின விதங்கள் எல்லாம் திரு பிஜேபியை வளர்த்து விடுவதற்கா இல்லையா? அதே திரு கருணாநிதி அவர்கள் திரு நரேந்திர மோடி அவர்களை மிகப்பெரிய அற்புதமான தலைவர்னு புகழ்ந்து பேசியிருக்காரா இல்லையா? பேசியிருக்காரு. அப்படி என்றால் இவர்களோடு கூட்டணி வச்சா, திமுகவோடு பிஜேபி கூட்டணி வச்சா நல்லவர்களாகவும், மாற்று கட்சிகள் கூட்டணி வச்சா கெட்டவர்களாகவும்
ஒரு காட்டுகிற பண்பு இருக்குல்ல, அது திமுக என்னைக்குமே தொடர்ந்து செய்யும். அவதூறு பரப்புவதில் திமுக மாதிரி ஒரு கேடான விஷயத்தை மக்கள் மத்தியில் டக்குன்னு எடுத்து போய் சேர்க்கறதுல அவங்கள மாதிரி ஆளுங்களும் இங்கே இல்லை. பெண்களை இழிவுபடுத்துறதானுக்கும் இன்னைக்கு ஏகப்பட்ட சிக்கல் நடக்குது சார். 2.5 வயசு குழந்தைய கெடுக்கிறான். இங்க தொடர்ச்சி பாலியல் பலாத்காரம் நடக்குது. அதை பத்தி என்றையாவது ஒரு நாள் திரு விஜய் அவர்கள் பேசியிருக்காரா பொதுவெளியில்? பெண்களுக்கு பாதுகாப்புங்கிறதா சார் விமன்ஸ் டே ஃபங்க்ஷன்ல அவர் பேசின கான்செப்ட் தான் சார். அவர் என்ன சொன்னார்? பெண்களுக்கு பாதுகாப்பு தான் நம்முடைய பிரியாரிட்டி, அதை தவிர வேற எதுவும் இல்லை. பெண்களுடைய ஆட்சியாகத்தான் நம்முடைய ஆட்சி இருக்கும் சொன்னாரா இல்லையா? ஒரு கட்சியினுடைய தலைவர் என்ன சொல்ல முடியும்? ஒரு கட்சியோட தலைவர் என்ன சொல்ல முடியும்? எஸ்ஐடி வந்து கொண்டு வரணும்னு சொல்லி அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ்ல எஸ்ஐடி கொண்டு வரணும்னு சொல்லி முதல்ல குரல் கொடுத்து தாவேக்கா தானே சார். தாவேக்காவினுடைய கொள்கை நிலைப்பாடு என்ன சார்? இங்கு தொடக்கத்தில் இந்த 5 ஆண்டுகளில் ஒட்டுமொத்தமாக பட்டியல் சமூக மக்களுக்கான குற்றங்கள் கிட்டத்தட்ட 50 விழுக்காடு அதிகரித்திருக்கு. இங்கு காவல் நிலையத்திலே வந்து அடிச்சு கொள்றோம். சரி, கொள்றோம். இதை பற்றி எல்லாம் கண்டனம் எந்தெந்த ஊருக்காக பேசியிருக்காரு? இங்கே தமிழ்நாட்டில் தான், இந்த ஆட்சியில் தான் ஒரு இடத்தில் மழை நீரை குடித்திருக்கிறார்கள் பட்டியல் சமூக மக்கள். பெரம்பலூரில் சாக்கடை தண்ணி குடித்து இறந்திருக்கிறார்கள். இங்கே சமீபத்தில் இங்கே கரலப்பாக்கம் என்ற திருவள்ளூர் மாவட்டத்தில் சாக்கடை தண்ணி குடிச்சு இறந்து போயிருக்கார்கள். பத்திரிகையாளர் வீட்டில் சாக்கடை கொண்டு கலந்திருக்கிறார்கள், குடித்திருக்கிறார்கள் இந்த மக்கள். இப்போ 2 நாளுக்கு முன்னாடி திருத்தணி பக்கம் ஒரு ஊரில் ஒரு அண்ணன் தன் தங்கச்சியை கூட்டுட்டு பைக்கில் வரான் சார். அவனை எல்லாம் போதை சாமிங்க அப்படியே வண்டி எடுத்துட்டு தெரிஞ்சுட்டு வராங்க. அவங்க வீட்டுக்குள்ள பயந்து ஒளியும் போது அந்த மக்கள் எல்லாம் சேர்ந்து தடுக்கும் போது அந்த வீட்டை அடிச்சு உடைக்கிறாங்க. இதுக்கு தாவேகா தலைவருடைய எங்கேயாவது கண்டன குரல்? இப்படி சாதிய வன்முறைகள் நடக்கிறது, சாதிய கொலைகள் நடக்கிறது, ஆணவ படுகொலைகள் நடக்கிறது, பாலியல் குற்றங்கள் அதிகரித்து இருக்கிறது, இதுக்கெல்லாம் எங்க சார் இவர் பேசியிருக்காரு? பாலியல் குற்றங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது என்று ஒவ்வொரு பதிவுலையும் திரு விஜய் அவருடைய சமூக வலைதள பதிவுல இருக்கு, இப்பவும் இருக்கு. என்ன போட்டிருக்காரு? இது போல வந்து பெண்கள் வந்து தொடர்ச்சியாக பாதிப்புக்குள்ளப்படுகிறார்கள், பேசவும் செஞ்சிருக்காரு. அது இல்லைன்னு மறுக்க முடியாது, பேசவும் செஞ்சிருக்கிறார். நீங்கள் சொன்ன பாயிண்ட் வந்து பட்டியலின மக்களுக்கான பிரச்சனைகள் இருக்கா கேள்வி கேட்டீங்கன்னா அது அவருக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை. அதுக்குண்டான போராட்டங்கள் சார் எல்லாம் சார் பதிவு போடுறாங்க. யார் சார் இன்னைக்கு எல்லாமே பதிவு போடுறாங்க, அவங்க எக்ஸ்தலத்துல போடுறாங்க. அதுக்கு என்ன போராட்டம் பண்ணிருக்காங்க? எங்க பண்ணிருக்காங்க? ஒரு வாரம் முன்னாடி எந்த மக்களுக்காக பண்ணிருக்காங்க? நீங்க சொல்லக்கூடிய பிரச்சனைகளுக்கு சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, பாலியல் பிரச்சனைகள், பாலியல் வன்முறை நடக்கிறது அதிகமா இருக்கு, போதை கலாச்சாரம், இதுக்கெல்லாம் பண்ணிருக்காங்க. 18ஆம் தேதி சார் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாத இவர்கள் இங்க இருக்கிற மக்கள் நிம்மதியாக இந்த கடன் ஒவ்வொரு இடத்துலையும் திமுக சொன்ன அந்த தேர்தல் அறிக்கையில் சொன்ன அத்தனை கொள்கைகளும் இவங்க நிறைவேற்றிட்டார்களா? அல்லது 5 லட்சம் கோடி கடன் பெற்ற இந்த பணத்தை முழுமையாக செலவிடப்பட்டிருக்கா? பட்டியல் சமூகத்துக்காக ஒதுக்கப்பட்ட மத்திய அரசால் ஒதுக்கப்பட்ட நிதிகளை திருப்பி அனுப்புவதற்காக இது தாவேக்கா எங்கேயாவது போராட்டம் பண்ணியிருக்கா? மத்திய அரசு கொடுத்த நிதியை இங்க பட்டியல் சமூக மக்கள் அத்தனை பேரும் வசதியா வாழ்ந்துட்டாங்களா? இன்றைக்கு கூட இருட்டில் வாழ்கிற மதுரையில் தீர்த்தக்காடில் இருட்டில் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மதுரை கிழக்குல சார் கரண்ட் இல்ல, ரோடு இல்ல, குடிக்க தண்ணி இல்ல. இதுக்கெல்லாம் இவர் போராட்டம் பண்ணியிருக்காரா? நீங்கள் சொல்லுவது வந்து ஒவ்வொரு இடங்களில் நீங்கள் குறிப்பிட்டு சொல்கிறீர்கள். அந்தந்த மாவட்ட செயலாளர்கள், குறிப்பாக இப்போ மதுரையுடைய கிழக்கோ தெற்கோ அல்லது மேற்கோ எந்த மண்டலத்தில் இருக்காங்க அந்த மாவட்ட செயலாளர்களுடைய பொறுப்பும் அதில் அடங்கி இருக்கிறது. இப்போ ஒவ்வொரு இடத்திற்கும் ஒரு தலைவர் வந்து அந்த போராட்டத்தை ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் இந்த பிரச்சனை இருக்கிறது, அதை நோக்கி அவர் வந்து பட்டியல் சமூக மக்களுக்கான எதிரான பிரச்சனைகள்னா முன்னாடி அவங்க வந்து ஒட்டுமொத்தமாக ஒரு மாநிலம் முழுவதும் நடக்கக்கூடிய பிரச்சனைகள், ஒரு குறிப்பிட்ட பகுதியில் நடக்கக்கூடிய பிரச்சனைக்கு அந்த மாவட்ட செயலாளரோ அந்த பொறு கட்சி இருக்க தானே வர முடியும். எல்லாத்துக்கும் தலைவர் அது தாவேக்கா எங்க போராட்டம் நடத்திருக்கு? இந்த அரசுக்கு எதிராக அங்க இருக்கிற அமைச்சர் மூர்த்தி அவர்கள் சாதிய வன்மத்தில் வச்சுட்டு அந்த மக்களை சட்டம் பண்ணல சார். சார் பட்டா கேட்டு ஒரு போலி பட்டாவை திரு உதயநிதி அவர்கள் அன்னைக்கு அந்த பகுதியிலே ஒரு இடத்துல ஏற்பாடு பண்ணி அந்த மக்களுக்கு பட்டா தரன்னு சொல்லி கூட்டுட்டு வந்து 41 பட்டா கொடுத்து செல்லாத பட்டா திரு உதயநிதி இந்த ஆட்சியில கொடுத்து ஏமாத்தி இருக்கிறார் திட்டமிட்டு. இது கேள்வி கேட்டிருக்காங்க. துணை முதலமைச்சர் வந்து அதிகாரிகள் என்ன கொடுக்குறாங்க அதை தான் கொடுப்பாங்க. அவர் ஒரு துணை முதலமைச்சர் நீங்க சொல்ல நீங்க விமர்சனம் வைங்க, குற்றச்சாட்டு சொல்லுங்க, நாம் ஏற்கலாம், அது வந்து உங்களுடைய உரிமை, நான் இல்லைன்னு மறுக்கல. ஆனால்
ஒரு துணை முதலமைச்சர் ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடிய மிக முக்கிய பொறுப்பில் முதலமைச்சருக்கு அடுத்த இடத்தில் இருக்கக்கூடியவர் வேண்டுமென்றே செல்லாத ஒரு விஷயத்தை கொண்டு அந்த மக்களுக்கு செய்யணும் என்று அவர் நினைப்பார். அது அவங்களுக்கே திருப்பி பிரச்சனையாக மாறாது சார். அந்த மக்கள் அந்த பட்டா எடுத்து போய் கேட்டா இப்படி ஒரு எண்ணே இல்லைன்னு அதிகாரிகள் சொல்லி வராங்க. அந்த அதிகாரிகளோட பிரச்சனை தானே சார். அது அந்த மாதிரி போலியான பட்டா, இது போலி பட்டா தானே. ஒரு பொருள் அது பயன்படலாம் செல்லாதுன்னு சொல்றீங்க. செல்லாத பட்டாவை எப்படி துணை முதல்வர் திரு உதயநிதி எப்படி கொடுத்தார் நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணி? எப்படி சார் இதை கேள்வி கேட்கணுமா வேணாமா? தாவேக்கா இதுக்காக என்ன கேள்வி கேட்டிருக்கு? என்ன கேள்வி கேட்டிருக்கு? ஒண்ணுமில்லை சார். திட்டமிட்டு இந்த மக்களை பேசிய ஒரு பக்கம் தேர்தல் அறிக்கைன்ற பேர்ல பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து ஏமாத்துவது, ஒரு பக்கம் இப்படியான விஷயங்களை கையில் எடுத்து இந்த மக்களை திருப்தி செய்கிற மாதிரி ஒரு பட்டம் அடிக்கிற சுண்டல் மடிக்கிற காகிதத்தை கொடுத்து அந்த பட்டியல் சமூக மக்களுடைய வாக்கை பெறுவதற்காக திரு உதயநிதி அவர்கள் செய்திருக்கிறார். நான் இது நேரடியான குற்றச்சாட்டு. நேரடியா வாங்க ஊடகம் வாங்க, பல ஊடகங்கள் அந்த மக்கள் பகுதியில் ஒரு பிணம் சார். இப்ப சுதந்திர இந்தியா சார், சுதந்திர இந்தியா நம்ம வளர்ந்த நாடுன்னு மாறுதட்டி கொள்றோம். இன்னைக்கு அங்க ஒரு பிணம் இறந்து போச்சுன்னா இருட்டில் பிணம் வச்சு காட்டுல வாழற மாதிரி நகரத்துல வாழறாங்க. இதை கேள்வி கேட்கறதுக்கு யார் சார் இருக்கா? சரி, இல்ல இப்ப நீங்க நம்முடைய கோரிக்கைகளை திரு விஜய் அவர்கள் அது தாவேக்கு கேள்வி கேட்கணுங்கிறது எதிர்பார்க்கிறது நியாயம். நான் அதுல மறுப்பு சொல்ல. ஆனால் என்னன்னா குறிப்பிட்ட ஒரு பர்டிகுலர் பின் பாயிண்ட் சொல்லி அதை மட்டுமே நம்ம கோரிக்கையா வைக்கிறது சரியானது ஒரு அரசுக்கு ஒரு பெரிய வால்யூம் இருக்கக்கூடிய சரியானது இருக்கும் இங்க சார். நீங்க சிறுபான்மை மக்களுக்கு நீங்க குரல் கொடுக்குறீங்கன்னு சொல்றீங்க. சரி, நான் அந்த மக்கள் நலம் பெற வேண்டும், இந்த மண்ணின் மைந்தர்கள், அதுல எனக்கு ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் பெரும்பான்மை சமூகமான முதுகுடி தமிழரான இங்கு இருக்கிற மக்கள் இப்படியான பாதிப்புகளை உள்ளாக்கும் போது அதை கேள்வி கேட்கறதுக்கு நாதியற்ற சமூகமா இன்றைக்கு மாறி இருப்பவருக்கு விஜய் அவருடைய கருத்து என்ன சார்? இதுக்கு அவருடைய விளக்கம் என்ன? அந்த கட்சியினுடைய கொள்கை என்ன? இந்த மக்களுக்காக குரல் கொடுப்பாரா, குரல் கொடுக்க மாட்டாரா? சமூக நீதி தானே சார். ஒரு சமூக நீதி எல்லாம் தான் சார். சமூக நீதி இல்ல சார். சமூக நீதி என்ற சொல்லாடல் எல்லா கட்சியும் தான் சொல்லுது. சமத்துவம் இல்லாமல் சமூக நீதி, நம்ம மதச்சார்பு இல்லாம இருக்கிறது. நேற்று அவர் இஃப்தார் நோன்பு துறக்க நிகழ்ச்சியில் கூட அதுதானே பேசி இருக்கிறாரு சார். எல்லாம் நோன்பு கஞ்சி குடிக்கிறதெல்லாம் அதெல்லாம் இது இல்லை சார். அதெல்லாம் இல்லை. எல்லாம் ஓட்டுக்காக எல்லாம் இந்த வேலையெல்லாம் பார்க்கத்தான் செய்வாங்க. ஆனா உண்மையிலேயே அதுக்கு இருக்கிறார்களா? அவர்களுடைய நிலைப்பாட்டில் அந்த சிறுபான்மை மக்களுக்காக இவர்கள் குரல் எழுப்பி கொண்டிருக்கிறார்களா? குரல் கொடுப்பார்களா? எத்தனை பேருக்கு இவங்க வாக்கு அந்த பட்டியல் சமூக மக்களுக்கு பெரும்பான்மை அவங்களுடைய மக்கள் தொகை எவ்வளோ, சிறுபான்மை மக்கள் தொகை எவ்வளோ, இவங்களுக்கு விகிதாச்சார அடிப்படையில் இவர்கள் இந்த தேர்தல் நிற்பதற்கு இவங்க எல்லாமே வேட்பாளர் நிறுத்திடுவாங்களா? சமூக நீதி எப்படி நிறுத்துவாங்க? விகிதாச்சார அடிப்படையில் மக்கள் தொகை அடிப்படையில் இவங்க வேட்பாளருக்கு வாய்ப்பு கொடுப்பார்களா? அமைச்சர் பதவி கொடுப்பாங்களா? அதுக்கு அவங்க ஆட்சிக்கு வரணுமே. இல்ல ஆட்சிக்கு வரணும் இல்ல சார். இதெல்லாம் சொல்லணும்ல. நீங்க கனவு காண சொல்றீங்க, ரைட்டு, நான் அதுல மறுக்கல. உங்க கனவு திட்டத்தில் இதெல்லாம் இருக்கா? அது நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். அவர்கள் கொடுக்க வாக்குறுதிகள் என்ன கொடுக்க போகுது அதுதான் சார். இவருடைய கனவு பகல் கனவு, இது பலிக்காது. திரு விஜய் அவருடைய கனவு கட்டமைப்பு இல்லாத ஒரு கனவு. இந்த கனவு அவங்க என்ன சொல்றாங்க, மதச்சார்பற்ற கட்சியுடன் தான் கூட்டணி, நாம் வேறு யாரும் கூட்டணி, மக்கள் பீப்புள்ஸ் பார்ட்டின்னு நம்ம சொல்றோம், மக்களுடன் கூட்டணின்னு சொல்றார் சார். யார் சார் மதம் சாதி இல்லாத யார் இருக்கா? யாராவது ஒருத்தவங்களை சொல்லுங்க. சாதி உணர்வோ மத உணர்வோ இல்லாத ஒரு தனிநபர் சொல்லுங்க. இல்ல சாதி ஒழிப்புன்னு பேசுறவங்க நான் சாதியற்றவன் மதமற்றவன் எத்தனை பேர் சான்றிதழ் வச்சிருக்காங்க சொல்லுங்க. எல்லாமே அவங்க லெவலில் இருக்காங்க சார். ஆனால் பொதுவெளியில் பேசுவதற்கு மட்டும்தான் இது பயன்படுகிறதே தவிர, இது சொல்லாடலா பயன்படுகிறதே தவிர, இது சாத்தியத்திற்குண்டான விஷயமாக இங்க யாருமே இல்லை. அதுதான் முக்கியம். கூட்டணி இல்லாமல் தமிழகத்தில் எந்த காலத்திலும் திரு விஜய் அவர்களால் தனித்து ஆட்சி அமைக்க முடியாது. அது அவர் மட்டும் இல்லை, அது மாதிரி தனியா நின்று முட்டி போடுற யாராலையும் இங்க கூட்டணி இல்லாத ஆட்சி அமைக்க முடியாது. பாரம்பரியமான கட்சி திமுகவே 21 கட்சி வச்சுக்கிட்டு எப்படியா ஜெயிச்சிடலாமான்னு இங்க அடம் பிடிச்சிட்டு கிடக்குது. கட்சி பேரும் சொல்ல முடியாது, கட்சி கொடி கலரும் சொல்ல முடியாது. திமுகவை இந்த நிலையில் இருக்கு. தனித்து திரு விஜய் அவர்களால் ஒரு காலமும் கூட்டணி வைக்காமல் தமிழகத்தை ஆளுவதற்கு என்பது அவர் பகல் கனவு தான் தவிர அது முழுமையான கனவு நிறைவேறாச்சு.